நான் தாங்க உங்கள் ராம். இது நம்ம சேனல் தமிழ் லோக்கல் ட்ராவலர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஊட்டி, கொடைக்கானல் சுற்றுலாத்தலங்களுக்கு போக பாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த பாஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் கூகுள் குரோமில் epass.tnega.org அப்படின்னு போட்டு டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த வெப்பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த பேஜ் ஓப்பன் ஆனது 2 ஆப்ஷன் வரும். நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்ற மாதிரி, இந்தியாவுக்கு வெளியில் இருந்து வரீங்களா இல்லை இந்தியாவுக்கு உள்ளே இருந்து வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்தியாவுக்கு உள்ளே இருந்து வந்தீங்கன்னா இந்தியா உள்ளே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பரும் இந்த கேப்சா கோடும் போட்டு கெட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை போட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளார இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீலகிரி போகிறவங்க, அதாவது ஊட்டி போகிறவங்க ஊட்டி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை கொடைக்கானல் போகிறவங்க கொடைக்கானல் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை 2 இல்லை உள்ளூர் பாஸ் வாங்கணும்னு நினைக்கிறேங்க, உள்ளூர் பாஸ் இதில் என்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ கொடைக்கானல் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கொடைக்கானல் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஊர் போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடைக்கானல் செலக்ட் பண்ணி உள்ளே போனதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் பேர், எந்த காரணத்துக்காக நீங்கள் வரீங்க, உங்கள் எந்த வண்டியில் வரீங்க, அந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, மொத்தம் எத்தனை பேர் வரீங்க, அந்த வண்டி எந்த வருஷம் உற்பத்தி பண்ணது, அந்த வண்டியோட வகை, அதை பஸ்ஸா, காரா, வேனா அப்படின்னு போடணும். அதுக்கப்புறம் எரிபொருள் வகை, பெட்ரோலா, டீசலா, கேஸ் வண்டியா, இல்லை எலக்ட்ரிக் வண்டியா அப்படின்ட்டு போடணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்றைக்கு உள்ளார வரீங்க, என்றைக்கு வெளியே போக போகிறீங்க, எத்தனை நாள் அங்கே தங்க போகிறீங்க அப்படின்ற டீட்டெயிலாக போடணும். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ்ஸு, நீங்கள் எந்த அட்ரஸில் இருந்து வரீங்களோ அந்த அட்ரஸ் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கும் இடம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு 2 ஆப்ஷன் இருக்குது. தங்கும் இடம் தெரியும் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் அந்த இடத்தோட அட்ரஸ் டைப் பண்ணணும். தங்கும் இடம் தெரியாதுன்னா நீங்கள் அங்கே போய் தான் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறேன், எனக்கு எங்கே தங்க போகிறேன்னு தெரியாது, ரூம் நாங்கள் அங்கே போய் தான் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் தங்கும் இடம் தெரியாது அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் கேட்குற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் டைப் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் கொடுத்தீங்க, சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜில் சில நிபந்தனைகள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகக்கூடாது. கொடைக்கானலில் உள்ள பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலோ இதெல்லாமே அலோடு இல்லை. ஸோ அங்கே எதுவுமே குப்பைங்கள் எதுவும் போடக்கூடாது, அது ஓவர் ஸ்பீட் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில நிபந்தனைகள் வரும். அந்த நிபந்தனைகளை படித்து பார்த்துட்டு நீங்கள் கீழே கன்ஃபார்ம் கொடுங்க. நீங்கள் நிபந்தனைகளை படித்து பார்த்து கன்ஃபார்ம் கொடுத்ததும் உங்களுக்கு பாஸ் வந்துடும். பாஸ் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பாஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.